எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஸ்ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் ஸ்ட்ரிப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஸ்ட்ரிப் வந்து Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 எனேபிள்டான ஒரு சூப்பரான ஒரு பவர் ஸ்ட்ரிப். ஸோ இந்த பவர் ஸ்ட்ரிப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பவர் ஸ்ட்ரிப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அந்த மாடல் பேர் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. பாக்ஸில் வேறு எதுவுமே எழுதலை. அதே சமயத்தில் கொஞ்சம் நம்ம கிட்ட வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து Qualcomm குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அங்கேயே போட்டுருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். ஒரு போர்ட் வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் 1.5 ஆம்பியரில் கொடுப்பாங்க. மீதி செகண்ட் அவுட்புட் அண்ட் தேர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வோல்ட் அண்ட் 2 ஆம்பியரில் கொடுப்பாங்க. ஸோ அதிலே பார்க்கலாம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்தாலே போதும், நமக்கு வந்து அவுட்புட் வந்து அவுட்புட் டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாடலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து Qualcomm வந்து அஃபிஷியலாக வந்து சர்டிஃபை பண்ண ஒரு பவர் ஸ்ட்ரிப் தான். நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அந்த பாக்ஸ்குள்ளே நல்லா ஒரு ரேப் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து வெறும் ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா படிக்கலாம். அந்த சேஃப்டி மேனுவல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு பவர் ஸ்ட்ரிப் இருக்குது. பவர் ஸ்ட்ரிப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பாக்ஸில் கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மேனுவல், அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரிப். கைஸ், இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஸ்ட்ரிப் இல்லாட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு 750 கிராம் இருக்குது. நான் கூட கொரியர் வாங்கும்போது என்னடா இவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ 750 கிராம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீதி நம்ம ஊரில் கிடைக்கிற பவர் ஸ்ட்ரிப்ஸோட இது கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சுவிட்சுக்கும் கொடுத்துருக்காங்க, 3 எல்இடி நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆனில் இருக்கா கிரவுண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எல்இடி நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. அதே இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக பேசின பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. இல்லை ஒரு போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணுது. மீதி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் போர்ட் தான். பேக் சைடில் நம்மளுக்கு வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பரால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிட்ட ரப்பரால் நம்மளுக்கு அந்த 8 ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா இல்லாட்டி கிரவுண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப்பே ஆகாது. ஸோ செம்ம கிரிப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரவுண்டில் வைக்கலனா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து அதை தவிர நம்மளுக்கு வந்து 2 ஆணியில் மாட்டுறது கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆணியில் மாட்டினா கூட நீங்கள் 2 வந்து மாட்டிருக்கலாம். அதே சமயத்தில் வயர் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வயர் லென்த்தும் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரோ அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பில் குவாலிட்டி தான். பில் குவாலிட்டி ஒரு செம்ம தரமான பில் குவாலிட்டி. ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தாலும் செம்ம ஹெவியாக இருக்குது. ஸோ கிரிப்பியாக இருக்குது. நீங்கள் மேலேயும் மாட்டலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் கிரவுண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நல்ல குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் Qualcomm குவிக் சார்ஜ் சப்போர்ட்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Proலையும் Qualcomm குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் வந்து Xiaomi வந்து சார்ஜர் வந்து தரல. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளோட மீ மேக்ஸ் சீரிஸில் கூட Qualcomm சப்போர்ட் இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஸ்பீட் சார்ஜ் தரமாட்டாங்க. நம்ம தான் வெளில 500 600 அப்படின்னு கொடுத்து ஒரு Qualcomm குவிக் சார்ஜ் சார்ஜராக வாங்கணும். ஸோ அது பதிலாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரிப் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவர் ஸ்ட்ரிப்பில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டில் வந்து Qualcomm குவிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு நார்மல் ஃபோன்ஸும் ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் சார்ஜர் கூட யூஸ் பண்ண தேவையில்ல. வெறும் உங்கள் யூஎஸ்பி கேபிள், எந்த யூஎஸ்பி கேபிள் ப்ளக் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணாலும் போதும், உங்கள் ஃபோன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதாவது உங்கள் ஃபோனில் Qualcomm குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ சப்போர்ட் இல்லாத ஃபோன் மீதி 2 ஃபோனுக்கு வந்து நம்ம நார்மல் பிளக்கு வந்து நார்மல் யூஎஸ்பி கேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 3 யூஎஸ்பி கேபிள் இருக்கு. நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி கேபிள் போர்ட் வந்து Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணோம். மேக்ஸிமமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 வோல்ட்டில் வந்து நம்மளுக்கு 1.5 ஆம்பியரில் நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மீதி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் வந்து 2 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா இது வந்து Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணும். இது வந்து அஃபிஷியலாகவே Qualcomm சர்டிஃபை பண்ண ஒரு பவர் இதுதான், ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 5 போர்ட் இருக்குது. ஸோ 5 போர்ட்லேயும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கை வச்சாலும் என்ன ஆனாலும் இதில் வந்து ஷாக் அடிக்காது. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ கடைசியான ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் ஷார்ட்டேஜ் இல்லாட்டி சர்க்யூட் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ ஃபுல்லாக ஒரு ப்ரொடெக்டடான ஒரு பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் முக்கியமான ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Qualcomm குவிக் சார்ஜ் 3.0 தான். ஸோ இப்போ ப்ரோஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கான் வந்து ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் பண்ணும்போது பிளக் வந்து இந்தியன் பிளக் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிளக் வந்து இந்தியன் பிளக்ல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளக் பாக்ஸ்ல இருந்து பிரச்சனையே வராது. ஆனால் இப்போ ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து யூரோப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி 3 பின் இருக்க பிளக், 4 பின் இருக்க பிளக் வந்து 3 பின் தான் இருக்குது. ஸோ 4 இருக்காது.
ஸோ 3 பின் இருக்க பிளக் வந்து நம்ம இதில் வந்து போட முடியாது. நம்ம வந்து 2 பின் இருக்க பிளக் தான் போட முடியும். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்க பிளக் வந்து நிறைய இருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்க 2 பின் பிளக் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அதை தவிர கொஞ்சம் பின் வந்து ப்ராடாக இருந்தால் இதில் போட்டுக்க முடியாது. ஏன்னா இதில் யூரோப்பில் டிசைன் பண்ணது. ஸோ இன்னும் இந்தியாவுக்காக தனியாக டிசைன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்காக டிசைன் பண்ண ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து கீழே லிங்க் தரேன். இப்போதைக்கு யூரோப் லிங்க் மட்டும் கீழே தரேன். ஸோ அதே ஒரே ஒரு கான் தான் இருக்கும். ஸோ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்தியன் பிளக் வந்து நம்ம அந்த கிராஸாக அந்த 2 பின் வைக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ரவுண்டட் பிளக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ரவுண்டட் பிளக்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சூட் ஆகிடும். ஃபைனலாக இதோட வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு 2000 ரூபா வரும். ஸோ 2000 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து 5 சாக்கெட் இருக்கிறது வந்து 2000 ரூபா வரும். ஸோ இந்த 2000 ரூபா ப்ராடக்ட்டில் 5 சாக்கெட் இருக்கும். அதே சமயத்தில் 3 யூஎஸ்பி இருக்கும். அதில் ஒரு யூஎஸ்பி வந்து குவால்காம் குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் பண்ணணும். மீதி 2 யூஎஸ்பி வந்து நார்மல் ஃபோன் சார்ஜிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீப்பர் ரேட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 3 இருக்கிறது இருக்குது, அதே சமயத்தில் 4 இருக்கிறது இருக்குது. ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து நமக்கு 3 யூஎஸ்பி போட்டிருக்கும், ப்ளஸ் கண்டிப்பாக குவால்காம் குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணது இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபா. கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே சமயத்தில் கீழே ஒரு கோட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ கோட் நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கோட். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மொத்தம் ஆஃபர்லாம் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா இல்லாட்டி 1600 ரூபாய்க்கு வந்து வரும். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் தான், கஸ்டம்ஸும் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வாங்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குது. இப்போ Redmi Note 5 Pro இல்லாட்டி உங்க மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் குவால்காம் குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்து உங்ககிட்ட சார்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் எங்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க சார்ஜர் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சார்ஜர் வெளில வாங்கினா ஒரு 600 rupees 700 rupees தனியாக ஆகும். ஸோ அது பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வீட்டில் ஒரே இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ஃபோன் ஒரே சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜரே இல்லாமல் ப்ளஸ் ஒரு குவால்காம் இருக்கிறதுனால ஒரு குவிக் சார்ஜ் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், 2 வந்து நார்மல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 பின்னும் இருக்குது. ஸோ 5 பின்னும் இருக்கிறதுனால வந்து நீங்கள் அதே சமயத்தில் 5 டிவைஸும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 8 டிவைஸ் சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லாட்டி 8 டிவைஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட குவால்காம் சார்ஜர் இருக்குது, ஃபோன் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற ஃபோன் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். குவிக் சார்ஜ் வந்து பக்காவாக வேலை செய்து நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் அந்த குவிக் சார்ஜ்க்காக வாங்கிக்கலாம். ஆனால் இந்தியன் பிளக்ல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பிளக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு பிளக்ஸ் தேவைப்படாது, எனக்கு குவிக் சார்ஜுக்கு மட்டும்தான் அந்த 3 ஃபோன் மட்டும் தேவை அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறா நான் லைக் பண்ணுங்கள். கீழே வந்து லிங்க் இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி ப்ரோமோ கோட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.